giving us another opportunity to gather here. இந்த இடத்துல நாம் திரும்பவும் கூடுகிறதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I also thank God for what we heard during the time of praise and thanksgiving. துதி நன்றி செலுத்தல் வேளையிலே கேட்ட வார்த்தைக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். What we heard shouldn't just make us emotional. நாம் கேட்டது நம்மை உணர்ச்சி வசப்படுத்துகிறது. அது நம்மை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடாது. Shouldn't just be something emotional. அது நம்மை உணர்ச்சி வசப்படுத்துகிறதாய் மாத்திரம் இருந்துவிடக்கூடாது. There is a words in Isaiah 53 verse 11. ஏசாயா 53 11ஆம் வசனம். As a result of the anguish of his soul, he will see it and be satisfied. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். I think in Tamil it is so clear. தமிழிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. This is a phrase used by some Moravians. மொரேவிய மிஷனரிகள் அவர்கள் பயன்படுத்தின வசனம் இது. You know, in the West Indies, islands of West Indies, மேற்கிந்திய தீவுகள், அங்கே அந்த தீவுகளிலே there are a lot of slaves exported to that place. அந்த இடத்திற்கு நிறைய அடிமைகள் எடுத்து செல்லப்பட்டார்கள். And these Moravians, they had a burden for these slaves who were dying without knowing Jesus. They had a burden for these slaves who are dying without Jesus Christ. இயேசு கிறிஸ்து இல்லாதபடிக்கு மரித்துக் கொண்டிருக்கிற இந்த அடிமைகளை குறித்து இந்த மொரேவிய சகோதரர்கள் அவர்கள் பாரம் கொண்டார்கள். So some of the Moravians, they sold themselves as slaves. அதிலே இந்த மொரேவியர்களிலே ஒரு சிலர் தங்களை அடிமைகளாகவே அந்த தீவுகளுக்கு விற்று போட்டார்கள். And all the slaves and these Moravians, they all went in a ship. அந்த அடிமைகள், அந்த தீவுகளிலே இருந்த அடிமைகளும் தங்களை அடிமைகளாக விற்று போட்ட இந்த மொரேவிய மிஷனரிகளும் அது ஒரு கப்பலிலே பயணம் செய்தார்கள். When they are about to start their sail, அவர்கள் அந்த கப்பல் பிரயாணத்தை ஆரம்பிக்க இருந்த பொழுது the whole church, came to the port to bid goodbye to them. அந்த கடற்கரையிலே அந்த மிஷனரிகளுக்கு விடை கொடுத்து அனுப்பும்படிக்கு முழு சபையாரும் அங்கே கூடியிருந்தார்கள். Because they knew these missionaries won't be coming back. ஏனென்றால் இப்படி அந்த அடிமைகளிடத்திலே போகிற இந்த மிஷனரிகள் திரும்பி வர போவதில்லை என்பதை இந்த சபையார் அறிந்திருந்தார்கள். And that was the last time they would be seeing them. The church would be seeing them. சபையானது அந்த சகோதரர்களை பார்க்கிறது அதுவே கடைசி முறை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். And we can understand the emotions there. அவர்களுக்கு இல்லை அந்த இடத்துல இருந்திருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும், உணர்ச்சி வசம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் அறிகிறோம். But you know what those missionaries said, the final word? அந்த மிஷனரிகள் கடைசியாக தங்கள் கடைசி வார்த்தையாக சபையாரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? I want to take that words to my heart. I want all of us to take that phrase into our hearts. அந்த மொரேவிய மிஷனரிகள் சொன்ன அந்த வார்த்தையை நான் என் இருதயத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நாம் யாவருமே அந்த வார்த்தைகளை நாம் இருதயத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். That's based on this verse 11. அது இந்த 11ஆம் வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற அந்த வார்த்தை. And they cried loudly, saying, "May the Lamb that is slain receive the reward of his suffering in us." அந்த சகோதரர்கள் சொன்னது இதுதான். ஆட்டுக்குட்டியானவர் தாம் கடந்து சென்ற அந்த உபத்திரவத்தினுடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தாம் கடந்து சென்ற அந்த வருத்தத்தின் பலனை எங்களிலே அவர் பெறுவாராக என்று சொன்னார். Yes, brothers, should not be just an emotional thing that when we think about the Lord's blood coming out as a sweat. ஆம் சகோதர சகோதரர்களே, ஆண்டவருடைய இரத்தமானது வியர்வையின் பெருந்துளிகளாக விழுகிறதை நாம் படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அது நம்மை ஒரு உணர்ச்சி வசப்படுத்துகிறதாய் மாத்திரம் இருந்துவிடக்கூடாது. But it should make
me and make all of us to give him the reward of his suffering. அது என்னையும் நம் யாவரையும் அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை அவர் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை அர்ப்பணிக்க அது நம்மை ஏவ வேண்டும். There's only one way by which he can see the reward and be happy. ஒரு விதத்திலே அந்த விதத்திலே அவர் அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை பார்த்து அவர் சந்தோஷம் அடைவார், திருப்தி ஆவார். When we die to ourselves, எப்பொழுது நாம் நம்முடைய சுயத்துக்கு மரிக்கும் பொழுது, when we overcome temptation, நாம் சோதனையை மேற்கொள்ளும் பொழுது, then he will be happy about the anguish that he went through on the cross on Gethsemane. அப்பொழுது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, கல்வாரி சிலுவிலே அவர் அடைந்த அந்த ஆக்கினை, அந்த வியாகுலம், அதெல்லாம் பார்த்து இதற்கான பலனை நான் அடைந்து விட்டேன் என்று பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். See, we Christians face three enemies in this world as we live in this world. நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு பகைவர்கள் உண்டு. Three enemies. மூன்று சத்துருக்கள் நமக்கு உண்டு. One is Satan. ஒன்று சாத்தான். Another is the world. இன்னொன்று உலகம். The third one is the flesh. மூன்றாவது நம்முடைய சுயம், மாம்சம். Lord Jesus defeated Satan, the first enemy, on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த முதலாவது சத்துருவாகிய சாத்தானை சிலுவையிலே ஜெயித்தார். He made him powerless on the cross. சிலுவையிலே சாத்தானை வல்லமையற்றவனாக உரிந்து போட்டார். And even today he is powerless before the mighty name of Jesus Christ. இப்பொழுதும் அந்த சாத்தானானவன் வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு முன்பாக வல்லமையற்றவனாக, சத்துவமற்றவனாக நிற்கிறான். Jesus won victory over him. இயேசு கிறிஸ்து அவன் மீது ஜெயம் எடுத்தார். And my duty and our duty is to establish that victory while we live on this earth. நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே அவருடைய ஜெயத்தை நிலைநிறுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. As we read in James chapter 4 verse 7, யாக்கோபு 4:7 நாம் வாசிக்கிறபடி, this is what we have been commanded. இதுதான் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. James 4:7 it says, யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, submit to God. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். We heard about the love of God. தேவனுடைய அன்பை குறித்து நாம் கேட்டோம். And because of that love, submit to God. அந்த அன்பு நிமித்தமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். And resist the devil. அதோடு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். Then he will flee. We can overcome Satan like that. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவ்விதமாக நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். We also read about how we can overcome Satan in Revelation chapter 12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் சாத்தானை எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 11. 11ஆம் வசனம். And it says they overcame the Satan by the blood of the lamb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். By any of our past sins, if the devil brings to our mind, bring condemnation. பிசாசானவன் நம்முடைய கடந்த கால பாவங்களில் எதையாகிலும் நம்முடைய நினைவுக்கு அவன் கொண்டு வந்து நம்மை ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டானால், we can overcome him by the blood of the lamb. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை கொண்டு நாம் அவனை ஜெயிக்க முடியும். And second it says by the word of their testimony. இரண்டாவது சாட்சியின் வசனம். That you have to speak to the devil. சாத்தானை பார்த்து நாம் பேச வேண்டும். You have been defeated on the cross. சாத்தானே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொல்ல வேண்டும். Yeah, that is how we can resist the devil. overcome devil. அவிதமாய் தான் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். And the second thing is இரண்டாவது காரியம் the world. உலகம். World means not just a physical world. உலகம் என்பது இந்த சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் மாத்திரமல்ல, but the worldly system இந்த உலக which Satan, the prince of this world, has established. இந்த லோகத்தினுடைய அதிகார பிரபுவாகிய சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த உலக அமைப்பு. And this worldly system has a value system which is entirely against God and his word. அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான இந்த உலக அமைப்பினுடைய மதிப்பீடுகள் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முற்றிலும் எதிர்மாறாக இருக்கிறது. And that is why scripture says we should not love the world. அதனால் தான் வேத வாக்கியங்கள் நாம் உலகத்தை நேசிக்க கூடாது என்று சொல்லுகிறது. We have to live in this world. இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். But we should not love the world. ஆனால் உலகத்தை நாம் நேசிக்க கூடாது. Love, we should not have the same value system. The people in the world, ungenerated, unsaved people have. இந்த உலகத்தினுடைய அந்த மதிப்பீடுகள், இந்த மறுபடியும் பெறவாத இந்த உலகத்து ஜனங்கள் கொண்டிருக்கிறதான காரியங்கள், அவைகளோடு நாம் ஒத்து போகக்கூடாது. 1 John 2:15 clearly says about it. 1 யோவான் 2:15 மிக தெளிவாக அதை சொல்லுகிறது. Do not love
the world, உலகத்தை அன்பு கூறாதிருங்கள், or the things in the world. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு Means கூறாதிருங்கள். do not cherish the things in the இந்த world, உலகத்தில் உள்ளவைகளை மேன்மையாக மதிப்புடையவர்களாக பார்க்காதீர்கள். because the danger is அதில் இருக்க அபாயம் when என்னவென்றால், I love the world, நான் உலகத்தை நேசிக்கும் பொழுது, when I have the same value system as the people of the world. இந்த உலகத்து ஜனங்கள் கொண்டிருக்கிறதான அதே மதிப்பீடுகளை நானும் கொண்டிருக்கும் பொழுது, John said the love of the Father is not in me. யோவான் சொல்லுகிறார், அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. For all that is in the world, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எதிலும், the lust of the flesh, இந்த மாம்சத்தின் இச்சை, the lust of the eyes. கண்களின் இச்சை, Lust of the flesh means a desire for sensual things, illegitimate gratification, sensual gratification. மாம்சத்தின் இச்சை என்றால் இந்த சரீரத்தினுடைய நியாயமற்ற ஆசைகள், அவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பம். And the lust of the eyes, கண்களின் இச்சை, and greedy longings, that we have it in our mind. நம்முடைய மனதிலே கண்கள் மூலமாய் நாம் ஒரு பேராசை கொண்டு நாம் காரியத்தை நாம் அடைந்து விட வேண்டும் என்று இச்சிக்கிற காரியம். And the pride of life, ஜீவனத்தின் பெருமை, that is putting our security and having assurance on the things of the world. நம்முடைய நம்பிக்கை, பாதுகாப்பு, அவை எல்லாவற்றையும் இந்த பூமிக்குரிய காரியங்கள் மீது ஏதோ ஒன்றின் மீது நாம் வைப்பது. These are not from the Father. இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. And John says all these things will be passing away, யோவான் சொல்கிறார், இவைகள் எல்லாம் கடந்து and they will disappear. அவைகள் அழிந்து போகும். But he who does the will of God, ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, and he who carries out his purposes, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவன், in his life the eternal life abides. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். The Lord said, ஆண்டவர் சொன்னார், you are not of this world, in John 15:19. யோவான் 15:19 சொன்னார், நீங்கள் உலகத்தான் அல்ல என்று சொன்னார். I have chosen you out of the world system. நான் உங்களை இந்த உலக அமைப்பிலிருந்து உங்களை நான் வெளியே எடுத்து விட்டேன். That is why the world hates you. அதனால தான் இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது. You are not of this world. நீங்கள் உலகத்தார் அல்ல. So do not go back into the world. ஆகவே நீங்கள் உலகத்துக்கு திரும்பி போய் விடாதீர்கள். How to overcome the world? எப்படி உலகத்தை ஜெயிப்பது? 1 John 5:4 says, 1 யோவான் 5:4 சொல்கிறது, 1 John 5:4 it says, whatever is born of God is victorious over the world. 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். And this is the victory that conquers the world, even our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Not an intellectual faith, ஏதோ ஒரு அறிவுபூர்வமாக நம்புகிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அல்ல. but faith that obeys, that leads to obedience. நம்மை கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்துகிற ஒரு விசுவாசம். Not just believing that Jesus is the Son of God, இயேசு தேவகுமாரன் என்று அறிவுபூர்வமாக நம்புகிறதிலே இருக்கிறது விசுவாசம் அல்ல. but the faith that leads to obey the words of Jesus. ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி நம்மை நடத்துகிற ஒரு விசுவாசம். Charles Spurgeon, he said, the great preacher, he said something like this. மிக ஒரு பெரிய பிரசங்கியாகிய அந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இவ்விதமாய் சொன்னார், which aligns with the word of God. அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கிறது. Those who seek the treasures of this world miss out on inestimable treasures of God. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியங்களை நாடுகிறவர்கள் அளவிட முடியாத, சொல்லி முடியாத தேவனுடைய ஐஸ்வரியங்களை இழந்து விடுகிறார்கள் என்று சொன்னார். And the third enemy is our flesh. மூன்றாவது சத்துரு நம்முடைய மாம்சம். And that is what I want to meditate on today. இந்த நாளிலும் நான் அதை குறித்து தான் நான் தியானிக்க விரும்புகிறேன். The worst thing about this enemy flesh is, இந்த மாம்சம் என்கிற இந்த சத்துருவை குறித்ததான மிக மோசமான காரியம் என்னவென்றால், this enemy is living within us. இந்த சத்துரு நமக்குள்ளாகவே அவன் வசிக்கிறான். It's like the terrorist becoming part of Indian army when they go out against Pakistan. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு பாகிஸ்தானுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்பொழுது இந்திய ராணுவத்திலே ஒரு பயங்கரவாதி அந்த ராணுவத்துக்குள்ளாகவே இருக்கிறதை போல. Pakistan supported terrorists. பாகிஸ்தான் ஆதரித்து அவர்களோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்
இந்திய ராணுவத்திலே இருந்தால் எப்படி இருக்கும் அது போல What will happen during the time of the battle? அந்த யுத்தத்தின் போது என்ன நடக்கும்? Yeah, these group, they will change sides. இந்த குழு அப்படிப்பட்ட அந்த குழுக்கள் திசை அந்த ஆள் மாறிடுவார்கள். And these terrorists will kill the Indian army from being within. உள்ளுக்குள்ளாகவே இருந்து கொண்டே இந்திய ராணுவ வீரர்களை அவர்கள் கொன்றுவிடக்கூடும். That is how the flesh work. அப்படித்தான் நம்முடைய மாம்சம் கிரியை செய்கிறது. What is flesh? மாம்சம் என்றால் என்ன? Yeah, we can say a few things, it's my own will. என்னுடைய சுய சித்தம் என்று சொல்லலாம். Or it's and generally we can say it's a godless human nature. ஒரு தேவனற்ற மனித இயல்பு என்று சொல்லலாம். Nothing good, Paul cried out, nothing good dwells in my flesh. பவுல் இப்படியாய் கதறினார், என்னிடத்திலே நன்மை ஒன்றும் வாசமில்லை என்று சொன்னார். We all know the deeds of the flesh, very clearly mentioned by Apostle Paul in Galatians chapter 5. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். Galatians 5:19 to 21. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21ஆம் வசனம் வரை. Now the doings of the flesh are very clear. They are immorality, impurity, indecency, idolatry, sorcery, enmity, strife, jealousy, anger, selfishness, divisions, party spirit, that is factions, envy, drunkenness, carousing and the like. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. Paul went on to say, I warn you beforehand, just as I did previously, that those who do such things shall not inherit the kingdom of God. பவுல் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். All the things he mentioned in this list. இந்த பட்டியலிலே அவர் சொன்ன இந்த எல்லா காரியங்களும் What he says is, அவர் என்ன சொல்கிறார் என்றால், if we keep on practicing these things, இந்த காரியங்களை தொடர்ந்து நாம் நடப்பிக்கிறவர்களாக இருப்போமானால், if you keep on continually doing this without any remorse or without any repentance, எந்த ஒரு வருத்தமும் எந்த ஒரு மனம் திரும்புதலும் இல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ந்து நடப்பித்துக் கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தால், but doing these things and justifying it, அதோடு கூட அதை செய்து அதை நியாயப்படுத்துகிறவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? Paul says they will not inherit the kingdom of God. பவுல் சொல்கிறார், அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. The flesh, மாம்சம், when we do not deal with it, இந்த மாம்சத்தோடு நாம் இடைப்பட்டு காரியத்தை சரி செய்யாத பட்சத்தில், the danger is it corrupts our mind. அதனுடைய அபாயம் என்னவென்றால் அந்த மாம்சமானது நம்முடைய மனதை அது கரைப்படுத்துகிறது. That is a serious thing. அதுதான் மிக ஜாக்கிரதை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். Paul said in Romans chapter 8. பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். He mentioned few verses there about the flesh. மாம்சத்தை குறித்து ஒரு சில வசனங்களை பவுல் அங்கே சொல்லுகிறார். We have to take these verses very seriously. இந்த வார்த்தைகளை நாம் மிக ஜாக்கிரதை எடுத்துக்கொள்ள வேண்டும். He said in verse 6, 6ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், the mind set on the flesh is death. மாம்ச சிந்தை மரணம். A mind set on the flesh, மாம்ச சிந்தை, அது சிந்தையானது மாம்சத்தின் மீது பற்றி இருக்குமானால், a mind which is set on all this immorality, impurity and all the sensual things, idolatry, all the list, enmity, strife, if your mind is always with these things, he says the mind set on the flesh is death. நம்முடைய மனது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, கோபம், சண்டை, பொறாமை இப்படிப்பட்ட காரியங்களிலே இருக்குமானால் அது தேவனுக்கு விரோதமான பகை, மரணம் என்று சொல்கிறார். And the next verse he went on to say, அடுத்த வசனத்தை அவர் தொடர்ந்து சொல்கிறார், the mind set on the flesh is hostile toward God. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்கிறார். Let us meditate on these things, brothers and sisters. இந்த காரியங்களை நாம் தியானிப்போம் சகோதர சகோதரிகளே. For it does not subject itself to the law of God, for it is not even able to do so. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது.
That is the nature of the flesh. அதுதான் இந்த மாம்சத்தினுடைய இயல்பு. It does not subject itself to the law of God. தேவனுடைய பிரமாணத்துக்கு அது கீழ்ப்படியாது. It is not even able to do so. அது கீழ்ப்படிகிறதற்கும் அதனால் கூடாது. And verse 8. 8ஆம் வசனம், those who are in the flesh cannot please God. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். And again verse 13. திரும்ப 13ஆம் வசனம். This sounds as if God is giving a commandment to Adam and Eve. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த கட்டளையைப் போலவே இந்த வசனம் இருக்கிறது. You all know this commandment. நம்ம யாவருக்கும் அந்த கட்டளை தெரியும். Do not eat from that particular tree. அந்த குறிப்பிட்ட விருட்சத்தின் கனியை புசிக்காதீர்கள். The day you eat that fruit you will die. நீங்கள் புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். Exactly similar words here, verse 13. அதே போல இருக்கக்கூடிய வசனம் தான் இந்த ரோமர் 8:13. As if you are living according to the flesh, you must die. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். But if by the Spirit you are putting to death the deeds of the body, you will live. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். That is by the power of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே I can overcome that. நான் அதை மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க முடியும், ஜெயிக்க முடியும். Myself, with my own strength, we cannot overcome. I cannot overcome the flesh. நானே என்னுடைய சொந்த பலத்தை கொண்டு மாம்சத்தை ஜெயிக்க முடியவே முடியாது. Only God can help us. தேவன் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். And God has promised that He is always on our side against all these three enemies: Satan, world, and the flesh. தேவன் எப்பொழுதுமே சாத்தான், உலகம், மாம்சம் என்ற இந்த மூன்று சத்துருக்களுக்கு விரோதமாக எப்பொழுதுமே நம் பட்சத்திலே இருக்கிறார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். We also read in Galatians chapter 5, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். verse 17. 17ஆம் வசனம். For the desires of the flesh are opposed to the spirit. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இருக்கிறது. And the spirit is opposed to the flesh. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. We have the Holy Spirit against our flesh, working, trying to help us to overcome the flesh. நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ள உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு உதவி செய்கிறார். They are opposite to each other. அந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிராக ஒன்றை எதிர்க்கின்றன. So that we can overcome, we can be prevented from doing what our flesh desires to do. அவ்விதமாக நம்முடைய மாம்சம் விரும்புகிறதை செய்யாதபடிக்கு தடுக்க ஆவியினாலே முடியும். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, you and I cannot overcome the flesh by ourselves. நீங்களும் நானும் நம்முடைய சொந்த பலத்தினாலே மாம்சத்தை ஜெயிக்கவே முடியாது. We cannot overcome by all alone. நாம் தனியாக அவைகளை ஜெயிக்கவே முடியாது. You and I need God's help. நீங்களும் நானும் தேவனுடைய உதவி தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். And God takes that battle. தேவன் அந்த யுத்தத்தை எடுத்துக்கொள்கிறார். And gives us victory. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். If we cooperate with Him. நாம் அவரோடு ஒத்துழைத்தால் அந்த ஜெயத்தை அவர் நமக்கு தருவார். In the scriptures, Amalek is always a picture of the flesh. வேதத்திலே அமலேக்கு என்பவன் எப்பொழுதுமே நம்முடைய மாம்சத்துக்கு அடையாளமாய் இருக்கிறான். We read about the times the Amalekites came against God's people. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். The first time we read about that in Exodus chapter 17. முதலாக அவர்களை குறித்து நாம் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். It says in chapter 7 verse 8. Chapter 17 verse 8. யாத்ராகமம் 17:8. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். In English it says, then Amalek came and fought against Israel at Rephidim. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது என்றால், பிறகு அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். After what? எதற்கு பிறகு? When did Amalek came and fought against them? எப்பொழுது அமலேக்கியர் வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணினார்கள்? We read that in chapter 16 and in the first part of chapter 17. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் அதிகாரத்தினுடைய முதற் பகுதியிலும் அதை நாம் வாசிக்கிறோம். When they yielded to their flesh. தங்களுடைய மாம்சத்துக்கு அவர்கள் இடம் கொடுத்த போது. It says in chapter 16 verse 2 and 3. யாத்ராகமம் 16:2-3 வசனங்களிலே what we learn is they grumbled against Moses and Aaron. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். And they accused them. அவர்களை குறை சாட்டினார், குற்றம் சாட்டினார். You have brought us out into this wilderness to kill
this whole assembly with hunger. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர் என்று அவர்கள் சொன்னார்கள். Oh, if only we had died in Egypt. நாங்கள் எகிப்திலே செத்திருந்தால் பரவாயில்லை. They were accusing God and God's servants. தேவனையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் குற்றப்படுத்தினார்கள். Because there was not good food there. ஏனென்றால் அவர்களுக்கு சாப்பிட நல்ல ஆகாரம் இல்லாதிருந்தது. And again when there was a water deficiency. அங்கேயும் திரும்ப தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. And that is what we read in chapter 17. அதை தான் நாம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And people again quarrel with Moses. திரும்பவும் ஜனங்கள் மோசேயோடு சண்டை பண்ணினார்கள். Chapter 2 verse 2. யாத்ராகமம் 17:2. People quarreled with Moses. ஜனங்கள் மோசேயோடு வாதாடினார்கள். Verse 3. 3ஆம் வசனம். The people were thirsty and they grumbled against Moses. ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாய் இருந்தபடினாலே அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். Again they are accusing them. திரும்பவும் Moses. மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து குற்றம் சாட்டினார்கள். Why is it that you have brought us up from Egypt to kill us and our children and our livestock with thirst? நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். So when we have a quarreling spirit, நம்மிடத்திலே வாதாடுகிற சண்டை பண்ணுகிற ஆவி இருக்கும் போது, or when we practice any of the deeds Paul mentioned, the deeds of the flesh in Galatians chapter 5 verse 19 to 21, அல்லது கலாத்தியர் 5:19 இலிருந்து 21 வரை பவுல் குறிப்பிட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, we give sufficient space to the enemy to come and attack us. சத்ருவானவன் நம்மிடத்திலே வந்து நம்மை தாக்குறதற்கு போதுமான இடம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். And the enemy within, it started attacking us. நமக்குள்ளா இருக்கிறதான அந்த சத்ருவே நம்மை தாக்க ஆரம்பிக்கிறான். We are inviting the enemy to come and attack. அந்த சத்ரு வந்து என்னை தாக்கும்படி நான் இடம் கொடுக்கிறேன். And as we read in verse 8, then Amalek came after all this quarrel, murmuring and grumbling. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறது போல அதற்கு பிறகு அமலேக் நாம் முறுமுறுத்து குறை சொல்லி அப்படி அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். You know what happened between the grumbling and the enemy attack? அந்த அவர்களுடைய முறுமுறுப்புக்கும் சத்ருடைய தாக்குதலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட பகுதியில் என்ன நடந்தது தெரியுமா? We read that in verses 5 and 6. 5-6 வசனங்களிலே அதை நாம் வாசிக்கிறோம். There's a lot of grumbling. அங்கே ஏராளமான முறுமுறுப்பு. We all grumble. We all grumble. நாம் எல்லாருமே முறுமுறுக்கிறோம். You know, we have grumbled many. We quarrel and we murmur about many things. எத்தனையோ காரியங்களை குறித்து முறுமுறுத்து குறை சொல்லி நாம் வாதாடுகிறவர்களாக இருக்கிறோம், சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். And when the Lord heard those quarrels and the murmurings of his children, தம்முடைய ஜனங்களுடைய முறுமுறுப்பையும் குறை சொல்லையும் தேவன் கேட்டார். you know what the Lord said? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? You know what the Lord did? ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? The Lord said to Moses, verse 5. 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து இப்படி சொன்னார். You go before the people. ஜனங்களுக்கு முன்னாக நீ போ. And take with you some of the elders of Israel. இஸ்ரவேல் மூப்பர்களில் சிலரை உன்னோடே கூட கூட்டிக் கொண்டு போ. And take in your hand the rod. நீ உன் கோலை கையிலே பிடித்துக் கொண்டு போ. Verse 6. 6ஆம் வசனம். Behold, I will stand before you there on the rock. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். I will stand. Last Wednesday we heard about this. கடந்த புதன்கிழமையிலே நாம் இதை கேட்டோம். I will stand there. நான் அங்கே நிற்பேன். You hit me. நீ என்னை அடி. You shall strike the rock. நீ அந்த கன்மலையை அடி. Water shall come out of it. தண்ணீர் அதிலிருந்து புறப்படும். Let the people, all the quarrels, subside by the drinking water that I provide. நான் கொடுக்கிறதான அந்த தண்ணீரை குடிக்கிறது நிமித்தமாக ஜனங்களுடைய முறுமுறுப்பு குறை சொல்லுதல் எல்லாம் அமைதலாகி போய்விடும். We know that rock is our Lord Jesus Christ. அந்த கன்மலை நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுதான் என்று உங்களுக்கு தெரியுமா? And every time, let's remember this, brothers and sisters. இதை நாம் நினைவு கூறுவோம் சகோதர சகோதரிகளே. You remember all the list mentioned in Galatians 5:19 to 21. கலாத்தியர் 5:19 இலிருந்து 21 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்க அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஞாபகம் இருக்கிறதல்லவா? If we keep on practicing that, அவைகளை தொடர்ந்து நீங்கள் அபியாசப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். without any remorse or repentance, எந்த ஒரு வருத்தமோ மனம் திரும்புதலோ இல்லாதபடிக்கு தொடர்ந்து அவைகளை செய்கிறவர்களாக இருப்போமானால்,
Remember this, what the Lord did. ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை இங்கே நாம் பார்க்கிற இந்த காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The rock was struck. கன்மலை அடிக்கப்பட்டது. Jesus Christ was struck. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். Yeah, for them it was only water. அவர்களுக்கு அதிலிருந்து தண்ணீர் மாத்திரம் புறப்பட்டது. But for us it's the blood of Christ that came out. நமக்கு அது புறப்பட்டது கிறிஸ்துவினுடைய இரத்தம். Let's remember that, brothers and sisters. அதை நாம் நினைத்துக் கொள்வோம் சகோதர Let that சகோதரிகளே. love grip all of us. அந்த அன்பு நம்ம எல்லாரையும் பற்றி பிடிக்கட்டும். Last week we had breaking of bread. கடந்த வாரம் நமக்கு அப்பம்பிடுகிற ஆராதனை இருந்தது. Our Lord commanded us that we should remember his death. ஆண்டவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். Jesus was smitten on that rock. அந்த கன்மலையிலே இயேசு அடிக்கப்பட்டார். Do we take effort to remember that? அதை நாம் நினைவு கூற நாம் முயற்சி எடுக்கிறோமா? How easily we start a fight or argument. எவ்வளவு சுலபமாக ஒரு சண்டை, ஒரு வாக்குவாதம், ஒரு வாதாடுதல் நாம் அதில் ஈடுபட்டு விடுகிறோம். And grumble about something without a thought. எந்த ஒரு யோசனையுமே இல்லாதபடிக்கு சடுதியாக நாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் முறுமுறுக்கிறோமே, குறை சொல்கிறோமே. Without the thought of Jesus smitten for me. எனக்காக நமக்காக இயேசு அடிக்கப்பட்டார் என்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாதபடிக்கு நாம் உடனடியாக முறுமுறுத்து விடுகிறோமே. Remember that day, because they grumbled, a sacrifice has to be made. நினைவு கொள்ளுங்கள், அந்த நாளிலே அவர்கள் முறுமுறுப்பின் நிமித்தமாக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. And it is because Jesus died for us. இயேசு நமக்காக மரித்தது நிமித்தமாக God is against all these enemies, including our flesh. நம்முடைய மாம்சத்திற்கு விரோதமாக போர் செய்கிற இப்படிப்பட்டதான எல்லா கிரியைகளுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தமாக பிதா இவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் இருக்கிறார். Exodus 17:9. யாத்ராகமம் 17:9. The Lord Moses said to Joshua. மோசே யோசுவாவை பார்த்து சொன்னார். Here we see how they overcome Amalek. அமலேக்கியரை எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். Choose men for us and go out, fight against Amalek. Tomorrow I will station myself on the top of the hill with the staff of God in my hand. நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். Please keep in your mind, Amalek is the picture of the flesh. அமலேக்கு நம்முடைய மாம்சத்துக்கு அடையாளமாக இருக்கிறான் என்கிற அந்த சித்திரத்தை, படத்தை உங்கள் மனதில் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். It's about, we can sense, it's about prayer and battle. இது ஜெபத்தை குறித்தும் யுத்தத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. Moses said, I'll go and pray for you. மோசே சொல்கிறார், நான் சென்று தேவனிடத்திலே உங்களுக்காக ஜெபிப்பேன். I will station myself, I lift my hands to God and pray for you all. நான் அங்கே மலை உச்சிக்கு சென்று நான் அங்கே இருந்து கைகளை உயர்த்தி தேவனுக்கு நேராக நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். And Joshua, you choose men and go and fight them like. யோசுவா, நீ மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கோடு நீ யுத்தம் பண்ணு. It was prayer and battle. இங்கே ஜெபமும் யுத்தமும் காணப்படுகிறது. It's a very tough battle. இது மிக கடினமான ஒரு யுத்தம். God saw the way the people fought against the Amalek. அமலேக்கியரோடு ஜனங்கள் எவ்விதமாக யுத்தம் பண்ணினார்கள் என்பதை பார்த்தார். Even today God sees us trying to fight against the flesh. இப்பொழுதும் நாம் மாம்சத்தோடு யுத்தம் பண்ணுகிறதை தேவன் பார்க்கிறார். And we read that in verse 17. 17ஆம் வசனத்திலே நாம் we read in chapter 17 verse 13. 13ஆம் வசனத்திலே யாத்ராகமம் 17:13. It says Joshua overwhelmed Amalek and his people with the edge of the sword. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். Well, in the margin it says, இந்த வேதத்தினுடைய இந்த மார்ஜின்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. In the English Bible it says Joshua weakened the Amalek. Weakened the Amalek the edge of the sword. அங்கே குறிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே, பட்டயத்தின் உதவி கொண்டு அவனை பலவீனப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It was a tough battle. அது மிக ஒரு கடினமான யுத்தம். He couldn't completely destroy them. அவளை முற்றிலுமாக சங்கரிக்க முடியவில்லை. He only weakened them. அவர்களை பலவீனப்படுத்த மட்டும் யோசுவாவால் முடிந்தது. And the Lord saw how his people could not thoroughly
overcome the Amalek. தம்முடைய ஜனங்கள் அமலேக்கை முற்றுமுடிய நிர்மூலமாக்க முடியவில்லை என்பதை தேவன் பார்த்தார். You know what he did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? He took the responsibility to himself. அந்த பொறுப்பை தாமே தேவன் எடுத்துக்கொண்டார். He told Moses to write down. Verse 14. 14ஆம் வசனத்திலே மோசேயை பார்த்து நீ இதை எழுதி வை என்று சொன்னார். The Lord said to Moses, Moses, you write this in a book as a memorial. மோசே நீ இதை நினைவு கூறும் பொருட்டு இதை ஒரு புத்தகத்தில் எழுதி வை என்று யோசுவாவை பார்த்து சொன்னார். Joshua made a great battle. யோசுவா ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தினான். But I want you to tell Joshua about this. யோசுவாவை இதை குறித்து சொல்லும்படிக்கு இதை எழுதி வைக்க வேண்டும் என்று சொன்னார். Recite it to Joshua. யோசுவாவுக்கு இதை சொல்லுங்கள். Who fought against the Amalek? அமலேக்கோடு யுத்தம் பண்ணின யோசுவாவின் செவி கேட்கும்படி இதை வாசி. I will utterly blot out the memory of Amalek from under heaven. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். God took that responsibility. I will do that. நான் செய்வேன் என்று சொல்லி அந்த பொறுப்பை தேவனே தம் மீது எடுத்துக்கொண்டார். Yeah, Joshua fought and only weakened the Amalekites. யோசுவா யுத்தம் செய்து அந்த அமலேக்கியரை பலவீனப்படுத்த மட்டும் முடிந்தது. And it is then the Lord said this. அப்பொழுதுதான் ஆண்டவர் இதை சொன்னார். Not only that, அது மாத்திரமல்ல, the Lord said Moses something else also. மோசேயினிடத்திலே வேறொரு காரியத்தையும் சொன்னார். The Lord spoke to Moses specifically. மோசேயினிடத்திலே குறிப்பாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். And ask him to tell to Joshua. ஜோஷுவாவிடத்திலே நீ இதை சொல் என்று சொன்னார். Verse 16. 16ஆம் வசனம். It's so beautiful. மிக அற்புதமாக இருக்கிறது. About how he is going to deal with Amalek. அமலேக்கோடு எப்படி தேவன் கிரியை நடப்பிக்க போகிறார் என்பதை குறித்து சொல்கிறார். Lord said, I have sworn. நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன் என்று சொல்கிறார். And I will have war against Amalek from generation to generation. தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். What a wonderful promise. என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். You can take it to our battle with the flesh. மாம்சத்தோடு நமக்கு இருக்கிற அந்த போராட்டத்தின் சமயத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள முடியும். God knew our struggle. ஆண்டவர் நம்முடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார். Oh, we could only weaken it. அந்த மாம்சத்தை நாம் பலவீனப்படுத்த மாத்திரம் முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And God wanted to give us a complete victory. தேவன் நமக்கு மாம்சத்தின் மீது ஒரு முழுமையான ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். He knew that I cannot do it with all my strength. நானே என்னுடைய சொந்த பலத்தினாலே இதை செய்ய முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And so he said, I will blot out the work of the flesh in you. உன்னிலே மாம்சத்தின் கிரியைகளை நானே அழித்து போடுவேன் என்று அவர் சொல்கிறார். I am swearing to you. நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன், ஆணையிடுகிறேன். That is what God is telling us. ஆம் சகோதர சகோதரிகளே, அதைத்தான் தேவன் சொல்கிறார். That he will have the war against the flesh from generation to generation. தலைமுறை தோறும் மாம்சத்தோடு அவரே யுத்தம் பண்ணுவார். What a wonderful promise. என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். And why did the Lord took this responsibility to himself? ஏன் ஆண்டவர் இந்த பொறுப்பை தம்மீதே எடுத்துக்கொண்டார்? It's because of his son. தம்முடைய குமாரன் நிமித்தமாக அதை செய்தார். Because of his love for us. நம் மீது இருக்கிற தேவனுடைய அன்பு நிமித்தமாக அதை செய்திருக்கிறார். Remember the word we often heard in the church in Ephesians 6:12. எபேசியர் 6:12 நாம் சபையில் அடிக்கடி கேட்கிற இந்த வசனத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். Our struggle is not against flesh and blood. நம்முடைய யுத்தம், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. That is not my responsibility. அது என்னுடைய பொறுப்பு அல்ல. That is not something I have to do. நான் அதை செய்ய வேண்டியது இல்லை. Our struggle is not against flesh and blood. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. The Lord has already sworn that he will fight that battle. ஆண்டவர் தாமே அந்த யுத்தத்தை மேற்கொள்ளுவார் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். What a faithful God that we have. நமக்கு இருக்கிறவர் all through the generations. தலைமுறை தோறும் நம்மோடு இருக்கக்கூடிய எவ்வளவு உண்மையுள்ள தேவன் அவர். I also want to give a warning from another passage. இன்னொரு வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையையும் நான் தர விரும்புகிறேன். Numbers chapter 14. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். Numbers 14 verse 42 onwards. This speaks about the next battle of Amalekites with the children of God. தேவனுடைய பிள்ளைகள் அமலேக்கரோடு செய்த அடுத்த யுத்தத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். The children of Israel almost came to the border of Canaan.
இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தினுடைய அந்த எல்லைக்கு கிட்டத்தட்ட அருகாமையிலே வந்து விட்டார்கள். But some of the spies Moses sent, they gave a very bad report. ஆனால் மோசே அனுப்பின ஒரு சில வேவுகாரர்கள் மிக மோசமான ஒரு நம்பிக்கையற்ற ஒரு அறிக்கையை கொண்டு வந்து சொன்னார்கள். And they infused unbelief in the hearts of the people. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவிசுவாசமான வார்த்தைகளை விதைத்தார்கள். And they all believed what those 10 spies said. அந்த 10 வேவுகாரர்களும் சொன்ன அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் நம்பினார்கள். They did not believe in the power of God, which Joshua and Caleb testified. யோசுவாவும் காலேபும் சாட்சி கொடுத்த அந்த தேவனுடைய வல்லமையை அவர்கள் விசுவாசியாமற் போனார்கள். And God was so angry with them. தேவன் அவர்கள் மீது மிகுந்த கோபமடைந்தார். He killed all the 10 spies who gave a wrong report. அந்த தவறான அறிக்கையை கொண்டு வந்த அந்த 10 வேவுகாரரையும் கொலை செய்தார்கள். And the Lord said to Moses, don't enter into the promised land, lead them to wilderness. அந்த வாக்குத்தத்த பூமிக்கு இவர்களை அழைத்து போகாதே, நீ திரும்ப வனாந்தரத்துக்கு நேராக இவர்களை அழைத்து கொண்டு போ என்று மோசேயிடத்தில் சொன்னார். Lord said, I don't want any of these people, grown up people to enter into Canaan. இங்கே வளர்ந்த ஜனங்களாக இருக்க மனுஷராக இருக்கிற இவர்களில் ஒருவர் கூட கானானுக்குள் பிரவேசிக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னார். But the people, they felt they grieved the Lord, and they wanted to go against the word of Moses back into the land of Canaan. மோசே இந்த ஜனங்களை பார்த்து கானானுக்கு போகாதபடிக்கு தடுத்த பொழுதும் அந்த ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இப்படி செய்து விட்டோமே என்று சொல்லி அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மீறி ஒரு காரியத்தை செய்தார்கள். Moses said in verse 42, 42ஆம் வசனத்திலே மோசே ஒன்று சொல்லுகிறார், do not go up, நீங்கள் ஏறி போகாதீர்கள், you will be struck down before the enemies, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு, for the Lord is not among you. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். Verse 43, 43ஆம் வசனம், for the Amalekites and the Canaanites will be there in front of you, you will fall by the sword, and the Lord will not be with you. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். First there was unbelief, முதலாவது அவிசுவாசம் காணப்பட்டது. second there was rebellion. இரண்டாவது ஒரு முரட்டாட்டம். Moses said very clearly, மோசே அதை மிக தெளிவாக பார்த்தார், if you have these two, இந்த இரண்டு காரியங்கள் இருக்குமானால் the Lord will not be with you, ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்க மாட்டார், and the enemies will be in front of you, சத்துருக்கள் உங்கள் முன்னே இருப்பார்கள், you will be struck down, நீங்கள் முறியடிக்கப்படுவீர்கள். but those people, they did not heed to what Moses said. ஆனால் மோசே சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. Then we read in verse 45, 45ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், Amalekites and the Canaanites who lived in the hill country came down and struck them and beat them down as far as Orma. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். Unbelief and rebellion, அவிசுவாசம், முரட்டாட்டம். that when it is found in God's people, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே இந்த இரண்டு காரியங்கள் காணப்படுமானால், the flesh, Amalek, the flesh will be the first one to attack. அந்த அமலேக் ஆகிய அந்த மாம்சம் அதுதான் முதலாவது வந்து யுத்தம் செய்யும். When the Lord is not among God's people, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் இராதிருப்பாரானால், the first enemy that shows up against God's people is the flesh, Amalek. தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற முதலாவது சத்ரு அமலேக்கு என்கிற மாம்சம். Yes, when the Lord is not among us, நம்மத்திலே தேவன் இல்லாதிருப்பாரானால், when the Lord's presence is not with me, என்னிடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இல்லாதிருக்குமானால், the flesh will dominate my mind. என்னுடைய மாம்சமானது என்னுடைய சிந்தையை ஆக்கிரமிக்கும். As we heard, the mind set on the flesh will bring only death. நாம் கேட்டது போல மாம்ச சிந்தை மரணத்தை மாத்திரமே பிறப்பிக்கும். I want to share about another battle. இன்னும் ஒரு யுத்தத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். There's another battle with Amalekites. அமலேக்கியரோடு நடந்த இன்னும் ஒரு யுத்தம். Listen carefully, this is very relevant to us today. கவனமாய் கேளுங்கள், இன்று நமக்கு இது மிக பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. The first battle in Exodus 17 was by prayer and battling. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்த காரியம், அந்த யுத்தம் மனுஷர்களை கூட்டிக் கொண்டு யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது, ஜெபம் செய்ய வேண்டியிருந்தது. But there is another battle in Judges chapter 6 to 8. நியாயாதிபதிகளிலே 6 முதல் 8 வரை உள்ள அதிகாரங்களிலே இன்னும் ஒரு யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம்.
And here it's not just prayer, something more than that. இங்கே ஜெபம் மாத்திரமல்ல, அதையும் தாண்டி இன்னொன்றும் தேவைப்படுகிறது. We read in Judges chapter 6. நியாயாதிபதிகள் 6ஆம் வசனத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். The Midianites along with the Amalekites will come and destroy Israel's resources. மீதியானியர்கள் அமலேக்கியரோடு சேர்ந்து இஸ்ரவேலில் இருக்கிறதான அந்த காரியங்களை, அங்கே இருக்கக்கூடியதான காரியங்களை எல்லாம் அவர்கள் மேற்கொள்வார்கள். They will destroy all the crops. அந்த அங்கு விளைச்சல் எல்லாவற்றையும் அழித்து போடுவார்கள். They will take away all their sheep, oxen and donkeys, everything they will take away. அவர்கள் ஆடு மாடு கழுதைகள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். And we read in chapter 6 verse 6. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். It says Israel was brought very low. மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். A Christian, spiritually speaking, can be at this stage. ஆவிக்குரிய வார்த்தையிலே, ஆவிக்குரிய பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் இப்படி மிகவும் சிறுமைப்படுகிற ஒரு நிலைமைக்கு வர முடியும். All the Israelites' resources were taken away by the enemy. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா ஏதுகரங்களும், அவருடைய விளைச்சல், அவருடைய ஆடு மாடுகள், உடைமைகள் எல்லாம் மீதியானியர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டன. God's people were brought to the low. தேவனுடைய ஜனங்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். Spiritually speaking, today, இன்றைக்கு ஆவிக்குரிய விதமாக நாம் சொல்வோமானால், the devil also takes away the spiritual resources God has given to his people. பிசாசானவன் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஆவிக்குரிய ஏதுகரங்களை, கிருபை வரங்களை அவன் எடுத்து போட்டு விட முடியும். He takes away our precious time with the Savior. நம்முடைய இரட்சகரோடு நமக்கு இருக்கிறதான அந்த விலையுயர்ந்த அந்த நேரத்தை அவன் எடுத்து போட்டு விட முடியும். We don't meditate on God's word or listen to what God is trying to speak to us every day. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தேவன் நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்க கூடாதபடிக்கு அந்த ரிசோர்ஸை அவன் நம்மிடத்தில் எடுத்து போட்டு விட முடியும். Yeah, the enemy is taking away all these things, resources God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஏதுகரங்களை எல்லாம் சத்ருவானவன் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துக்கொண்டே போடுகிறான். And he is giving us, filling our minds with things which are nothing, empty. ஒன்றுக்கும் உதவாத வெறுமையான காரியங்களால் நம்முடைய சிந்தையை அவன் நிரப்புகிறான். Entertainment, பொழுதுபோக்கு, sensual things, in spending time in YouTube and all other things. யூடியூப் மற்ற இணையதளங்களிலே மாம்சத்துக்கு தீனி போடுகிற விதமான அந்த காம விகாரத்தை தூண்டுகிறதான காரியங்கள். So when the enemy was attacking like that, சத்ருவானவன் இப்படி தாக்கும் பொழுது, and the people of God, they did only one thing. தேவனுடைய ஜனங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்தார்கள். We read in verse 7. 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். The sons of Israel cried to the Lord. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். Do we cry to the Lord, Lord, I am losing my time with you. I am going away. I am losing my first love. I am leaving my first love. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கிறதான இந்த தனியாய் செலவிடுகிற இந்த நேரத்தை நான் இழந்து விட்டேனே, நான் ஆதியில் இருந்த அன்பை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி கதறி ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறோமா? If any man or any woman will cry to the Lord like the Israelites did, as we read in verse 7. 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டது போல, தேவனை பார்த்து இந்த காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கதறுகிற எந்த ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும், please go home and read the chapters in 6, 7 and 8. நியாயாதிபதிகள் 6, 7, 8 அதிகாரங்களை வீட்டுக்கு சென்று நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். How the Lord brought victory. ஆண்டவர் எப்படி ஜெயத்தை கொண்டு வந்தார் என்று நாம் Yes, பார்க்கிறோம். the Lord immediately sent a prophet and pointed to them about their sin. உடனடியாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்கு அனுப்பி அவருடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தினார். Not only he pointed out their sin, அவருடைய பாவத்தை உணர்த்தினது மாத்திரமல்ல, the Lord prepared a solution for them. அவர்களுக்கு ஒரு தீர்வையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். He prepared a man of God. ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். He prepared Gideon. கிதியோனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். And what did the Lord told Gideon? கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? First, pull down the altars. அந்த பலிபீடத்தை நீ தகர்த்து போடு என்று சொன்னார். Pull down the idols in our heart. அவருடைய இருதயத்திலே இருக்கிறதான அந்த விக்கிரகங்களை தகர்த்து போடு. We can see how the Lord brought a victory.
ஆண்டவர் எப்படி ஜெயத்தை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்க முடியும். And we can take this as a lesson for us who are battling against the flesh. மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிற நாம் இதிலிருந்து நாம் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Yeah, in Exodus 17 maybe thousands would have fought against Amalek. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அமலேக்கரோடு யுத்தம் பண்ணினார்கள். But in Judges 7, ஆனால் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திலே the Lord said only few numbers. ஆண்டவர் ஒரு சிலர் மாத்திரம் போதும் என்று ஆண்டவர் சொன்னார். 300 பேர். Just 300 against Amalekites and the Midianites. அமலேக்கியருக்கு விரோதமாகவும் மீதியானியருக்கு விரோதமாகவும் 300 பேர் போதும் என்று சொன்னார். The Lord said with these 300 chosen men, தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 300 ஜனங்கள் மனுஷர், not because the Lord chose them, not because they are great warriors. அவர்கள் பலத்த யுத்த புருஷர்கள் என்பதனாலே தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. Not because they are mighty men. அவர்கள் பராக்கிரமசாலிகள் என்பதனாலே தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. Spiritually speaking, they had only two things. ஆவிக்குரிய விதத்திலே பார்ப்போமானால் அவர்களுக்கு இருந்தது ரெண்டே காரியம்தான். These 300 men, they did not have any fear, they had only faith. இந்த 300 பேருக்கும் அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. Yeah, they had no fear, that is mark of faith. அவர்களிடத்திலே பயம் இல்லை, அது விசுவாசத்தினுடைய ஒரு அடையாளம். Because faith and fear cannot live together. ஏனென்றால் விசுவாசமும் பயமும் ஒன்றாக இருக்க முடியாது. And second thing is, இரண்டாவது காரியம், they did not love even the legitimate things of the world. இந்த பூமிக்குரிய நியாயமான காரியங்களை கூட அவர்கள் நேசிக்கவில்லை. They used it, அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள், but they did not love it. ஆனால் அதை அவர்கள் நேசிக்கவில்லை. They sought what is profitable, not what is lawful. அவர்கள் எது பிரயோஜனம் உள்ளது என்று பார்த்தார்களே ஒழிய எது நியாயமானது என்று அவர்கள் பார்க்கவில்லை. These are the men in the Lord's armies today. இவர்கள்தான் தேவனுடைய அந்த சேனையில் இருக்கக்கூடிய புருஷர். And the good thing is, wonderful thing is, ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், not one of the 300 men had a sword in their hand. அந்த 300 பேரிலே ஒருத்தர் கையிலே கூட எந்த ஒரு பட்டயமும் இல்லை. You know what all the things they had? அவர்களுக்கு என்னெல்லாம் இருந்தது தெரியுமா? They had a mud pot, ஒரு மண் பானை வைத்திருந்தார்கள். a weak vessel. ஒரு மிகவும் பலவீனமான ஒரு பாத்திரம். The moment you drop it, it will go into pieces. அது கையை விட்டு இப்படி எடுத்து விட்டால் அது சுக்குநூறாக உடைந்து விடும். And what else they had? வேற என்ன அவர்களிடத்தில் இருந்தது? There was fire. இங்கே உள்ளே அக்கினி இருந்தது. There was fire in that earthen vessel. அந்த மட்பாண்டத்துக்குள்ளாக அக்கினி இருந்தது. There was the Holy Ghost fire in the earthen vessel. அந்த மண்ணான அந்த பாண்டத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இருந்தது. And he told Gideon to go out in the night. இரவிலே புறப்பட்டு போ என்று சொல்லி கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். He and his arm bearer, they went to the battleground. கிதியோனும் அவனுடைய சேனையும் அந்த யுத்தத்துக்கு போனார்கள். And you know, the enemy were talking about among themselves. அந்த சத்துருக்கள் தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டார்கள். About two soldiers were talking to each other. இரண்டு அந்த சத்துருவுடைய பாளையத்தில் இருக்கதான இரண்டு போர் வீரர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். They were relating a dream to அவர்களுக்கு the other one. இன்னொருவனுக்கு ஒரு சொப்பனமும் வந்தது. You know, the loaf of barley bread was tumbling into the camp of Midian, and it came to the tent and struck it so that it fell and turned upside down so that the tent lay flat. 13ஆம் வசனம், இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுற்றிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். Please take time to meditate about the chapter 7 and 8. 7-8 வசனங்களை தியானிக்கிறதுக்கு தயவு செய்து நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். How God is willing to help us. இவ்விதமாய் தேவன் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்று பாருங்கள். God is giving a promise. தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். And the enemy said, his friend, this is nothing less than the sword of Gideon. அந்த இரண்டு பேர்ல இன்னொருவன் சொல்லுகிறான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டமே அல்லாமல் வேறல்ல. God has given Midian and all the camp including the Amalekites into his hand. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். Exactly, the Lord is giving us the promise today. அதே விதமாக தான் இன்றைக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Can you think of a loaf of a barley bread?
ஒரு வார்கோதுமை அப்பம், அதை யோசித்து பார்க்க முடிகிறதா? You know how light it is, அது எவ்வளவு மென்மையாக மிருதுவாக இருக்கும், how weak it is. எவ்வளவு பலவீனமானதாக அது இருக்கும். That's ourselves. அதுதான் நாம். But the Lord gave a promise, the barley bread tumbling into the enemy's camp and laying it flat. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்கோதுமை அப்பம் அந்த சத்ருவனுடைய பாளையத்திற்குள் உருண்டு வந்து அதை கவிழ்த்து போட்டு கூடாரம் தரைமட்டமாக்கினது. And these 300 men, they took that earthen vessel and the fire inside, and they had a trumpet in their hand. அந்த 300 பேரும் மட்பானையை வைத்திருந்தார்கள், அதற்குள்ளே அக்கினி வெளிச்சத்தை வைத்திருந்தார்கள், தங்கள் கையிலே எக்காளத்தை வைத்திருந்தார்கள். The presence of God in that weaker vessel. அந்த பலவீனமான பாண்டத்திற்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. We are the weaker vessel. நாம் தான் அந்த பலவீனமான பாண்டம். And God has put his Paul says, you know, we are in the earthen vessel, he has given us the power. பவுல் சொல்கிறது போல இந்த மட்பாண்டத்திற்குள்ளாக தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். The presence of God. தேவனுடைய பிரசன்னம். And a trumpet. எக்காளம். Trumpet for what? எதற்கு எக்காளம்? Blowing or, you know, confessing our faith. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையாக செய்வதற்கு. God will fight for me. தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். You know, that is what the Lord told Gideon to tell the people. அதைத்தான் கிதியோனை பார்த்து ஜனங்களுக்கு சொல்லும்படி தேவன் சொன்னார். For the Lord fought Gideon. தேவனுடைய கிதியோனுடைய கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். Yeah, today Gideon is not our captain. இன்றைக்கு கிதியோன் நம்முடைய சேனை அதிபன் அல்ல. Lord Jesus is our captain. நம்முடைய சேனை அதிபன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And crying out in faith for God and for the Lord Jesus Christ. நம்முடைய தேவனுக்காகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவும் என்று நாம் பறைசாற்றுவதற்காக. But before that one thing had to happen. ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு காரியம் நடக்க வேண்டும். That is the most important thing. அதுதான் மிக முக்கியமான காரியம். The Lord told Gideon that 300 people should have their earthen vessel broken. அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த 300 பேர் கையிலே இருக்கிறதான அந்த மட்பானையானது உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். It's only when that earthen vessel is broken, அந்த மட்பானை உடைக்கப்படும் பொழுது மாத்திரமே the fire can be manifested. அந்த அக்கினி வெளிப்படும். There is no need for battle, no need for a sword. அங்கே ஒரு பட்டயம் any தேவை, weapon. பட்டயமோ ஆயுதமோ அங்கே தேவையில்லை. Is only a firebrand in the hand. கையில் இருக்கிறதான அந்த கொள்ளி கட்டை, that's all. அதுதான், அது போதும். The fire of the Holy Spirit, that's enough for us. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அது நமக்கு போதுமானது. And the word of faith, விசுவாச வார்த்தை, I am going to fight against that flesh for the Lord, for God. கர்த்தருக்காகவும் தேவனுக்காகவும் நான் மாம்சத்துக்கு விரோதமாக சத்துருக்கு விரோதமாக நான் போரிட போகிறேன் என்று சொல்லுகிற அறிக்கை. And the 300 people, they just stood there. அந்த 300 பேரும் அப்படியே நின்றார்கள். That is what they did. அதை மாத்திரம்தான் அவர்கள் செய்தார்கள். This is the strategy Lord followed. இந்த ஒரு உத்தியை தான் ஆண்டவர் பின்பற்றினார். To destroy the Amalekites and the Midianites and the enemies of God. தேவனுடைய சத்துருக்களாய் இருந்த அமலேக்கியரையும் மீதியானியரையும் மேற்கொள்கிறதற்கு தேவன் பயன்படுத்தின யுத்தி அது. And the Lord made the enemies to fight against each other and they were routed. சத்துருக்கள் தங்களுக்கு தாங்களே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அவர்கள் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தார். 3 things. 3 காரியங்கள். A weaker vessel. ஒரு பலவீனமான பாண்டம். Let us take always a weak position. நாம் ஒரு பலவீனமான ஒரு ஸ்தானத்தை நாம் எப்பொழுதும் எடுத்துக்கொள்வோம். And allow God to break us. தேவன் நம்மை உடைக்கும்படி நாம் அனுமதிப்போம். Let's be a broken people. நாம் ஒரு நொறுங்குண்ட ஜனங்களாய் இருப்போம். As we read in Isaiah 57:15. ஏசாயா 57:15 வாசிக்கிறது போல, He dwells in such a heart. அப்படி எப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார்? A broken heart. ஒரு நொறுங்குண்ட இருதயத்திலே, In a broken vessel. ஒரு உடைந்த பாத்திரத்திலே. And then the power of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. Brothers, do you see the need for the baptism of the Holy Spirit to have victory against the flesh? மாம்சத்துக்கு விரோதமாக ஜெயம் எடுக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எவ்வளவாய் தேவைப்படுகிறது என்பதனுடைய இந்த அத்தியாவசியத்தை நீங்கள் உணர்கிறீர்களா சகோதர Third சகோதரிகளே? thing is the faith. 3வது காரியம் விசுவாசம். For God, தேவனுக்காக, for the Lord,
ஆண்டவருக்காக He will battle for me. அவர் எனக்காக யுத்தம் செய்வார். Not only for me, எனக்கு மாத்திரமல்ல, for my children also. என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கூட யுத்தம் செய்வார். From generation to generation. தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய யுத்தம் தொடர்ந்து நடக்கும். This is what we have to learn. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். This is what we have to teach our young people, our children. இதைத்தான் நம்முடைய வாலிபர்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுத்தர வேண்டும். But let us not keep any good things of the flesh to ourselves like King Saul had. Good things of the flesh to ourselves like King Saul had. சவுல் செய்தது போல இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய சில நன்மையான காரியங்கள் என்று சொல்லி ஒரு சிலவற்றை நமக்கென்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். The Lord told him to entirely destroy the Amalekites. அமலேக்கியரை நிர்மூலமாக்க வேண்டும், முற்றிலும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சவுலிடத்தில் ஆண்டவர் சொல்லி இருந்தார். There was some good flesh there. அங்கே ஒரு நல்ல பகுதி இருந்தது மாம்சத்திலே. And he kept that. அவைகளை அவன் வைத்துக் கொண்டான். What happened to him? அவனுக்கு என்ன நடந்தது? When he did not completely destroy the flesh, the Amalek. அமலேக்கியன் ஆகிய அந்த மாம்சத்தை அவன் முற்றிலும் அழித்து போட தவறின பொழுது, we read a sad thing about Saul. சவுலை குறித்து மிக ஒரு துக்கமான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். You know, he was in a battle. அவன் யுத்தத்திலே இருந்தான். And he was hurt. அவனுக்கு காயம்பட்டது. And he wanted to commit suicide. அவன் தற்கொலை செய்து கொள்ள விரும்பினான். He tried to pierce himself into a sword and die. தன்னுடைய ஈட்டியை தரையிலே நட்டு அதன் மேலே விழுந்து அப்படி தற்கொலை செய்து கொள்ள விரும்பினான். We read that in 2 Samuel chapter 1. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். But he couldn't die. ஆனால் அவன் மரிக்க முடியவில்லை. And so he called another person. இன்னொரு ஆளை பார்த்து கூப்பிட்டான். And asked him to kill him. தன்னை கொன்று போடும்படி அவன் கேட்டான். And he did. அவனும் அவனை கொன்று போட்டான். You know who is that person? அவன் யார் தெரியுமா? கொன்று போட்டவன் யார் தெரியுமா? He is an Amalekite. அவன் ஒரு அமலேக்கியன். What a sad thing. என்ன ஒரு துக்கமான காரியம் பாருங்க. When I don't destroy the flesh, நான் அந்த மாம்சத்தை நான் அழித்து போடாதிருக்கும் பொழுது, by the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொண்டு செய்யாதபடி, God has given me the power of the Holy Spirit to destroy it. அந்த அமலேக்கியனாகிய மாம்சத்தை அழித்து போடும்படிக்கு தேவன் எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். It is God who commanded Saul to destroy the Amalekites. தேவன் தான் அமலேக்கியை அழித்து போடு என்று சவுலுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். Yeah, it is the Lord, the Holy Spirit who has given us in Romans 8:13 that we should put the flesh to death. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் மாம்சத்தை ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போட வேண்டும் என்று தேவனே நமக்கு சொல்லி இருக்கிறார். Otherwise you will die. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் சாவீர்கள் என்றல்லவா சொல்லி இருக்கிறார். Died in whose hands? அந்த யாருடைய கையில இருக்கிறது? The same flesh. அதே மாம்சம். The same Amalekite. அதே அமலேக்கியன். Who did not kill thoroughly. முழுமையாக சவுல் கொன்று போடாத அந்த அமலேக்கியன். Yes brothers and sisters, that's a warning for me. ஆம் சகோதரர்களே, எனக்கும் நமக்கும் இது எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. God will help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். There are many other things we can learn. அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. That we will be led by the Holy Spirit. நாம் ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும்படி, through the power of the Holy Spirit, that we will overcome the deeds of the flesh. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழித்து போட கடவோம். Let us seek for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் தேடுவோம். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.